வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பொதுவா நம்ம வீடுகள்ல சுவர்களுக்கும் சீலிங்கும் தான் கலர் கலரா பெயிண்ட் அடிச்சு பார்த்திருப்போம். ஆனா இப்போ ட்ரெண்டிங்ல நம்ம வீட்டு தரைகளுக்கும் பெயிண்ட் அடிக்கிறது ஒரு ஃபேஷனா மாறிட்டு இருக்கு. பெயிண்ட்னா சும்மா வெள்ளை அடிக்கிறத பத்தி நான் சொல்லலைங்க. கிரானைட் மார்பிள்ஸ்களை தோக்கடிக்கிற விதமா ஒரு கிளாசி ரிச் லுக் தோற்றத்தை கொடுக்கக்கூடிய பாப்பவர் கவனத்தை ஈர்க்கும் 3D வகை ஃப்ளோரிங்க்கு பெயர் போன புரியாத புதிரான ஈபாக்சி ஃப்ளோரிங்கை பத்தின சிலருக்கு மட்டுமே தெரிஞ்ச பல முக்கியமான விஷயங்களை பத்தி தான் நீங்க எடுத்து பார்க்க போறீங்க. இந்த ஈபாக்சி ஃப்ளோரிங்னா என்ன, எப்படி உருவாக்கப்படுது, இதன் பயன்கள், நல்லது கெட்டதுன்னு, இதுக்கு ஆகக்கூடிய செலவு விவரங்கள்னு A to Z அடுத்த 5 நிமிஷத்துல விரைவாவும் பார்த்து முடிச்சிடலாம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் கண்டினியூட்டி புரியும். நீங்க நம்ம சேனல் பேஜுக்கு புதுசா இருந்தா, நான் சிவில் இன்ஜினியர் கிஷோர், குறைஞ்ச செலவுல அதிக தரமான விடைகளை எப்படி எல்லாம் கட்ட முடியும்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சிவில் எக்ஸ்பிரஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஈபாக்சிங்கிறது ரெசின்ங்கிற ஒரு பசை வகையையும் ஹார்ட்னருங்கிற 2க்கும் மேற்பட்ட இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல்ஸ்களை ஒன்று சேர்க்கும் போது உண்டாகக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மூலமா கிடைக்கக்கூடிய கடினமான உறுதியான பொருளை தான் நம்ம ஈபாக்சின்னு சொல்றோம். சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம வீடுகள்ல எதையாவது ஒட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கம்மு கட்டியாகி கிரானைட் மார்பிள்ஸ்களை போல கடினமாவும் உறுதியான ஒரு பொருளா மாறிட்டா எப்படி இருக்குமோ அதே போலதான் இந்த ஈபாக்சியும். இந்த ஈபாக்சிய 2 mm குறைவான தடிமன்ல பூசினா அதை ஈபாக்சி பெயிண்டிங்காவும், அதுவே 2 mm கூட இருந்தா அதை ஈபாக்சி கோட்டிங் இல்ல ஈபாக்சி ஃப்ளோரிங்னு சொல்றோம். இந்த ஈபாக்சிங்கிறது அடிப்படையாவே ரெசினுங்கிற கம் பசையால் ஆனதுனால உறுதியான பிடிப்பு கொண்ட ஒட்டக்கூடிய தன்மை இயல்பாவே இதுக்கு இருக்கும். ஆக இந்த ஈபாக்சி பசையை பயன்படுத்தி தான் கட்டிடத்துடைய முக்கியமான ஸ்ட்ரக்சரான ஸ்லாப், காலம், பீம்ல ஏற்படும் கிராக்ஸ்கள்ல எபாக்சி இன்ஜெக்ஷன் பேர்ல இந்த பசையை திணிச்சு அந்த கிராக்கை அடைச்சு அரெஸ்ட் பண்றோம். இதன் பசைத்தன்மை அந்த கிராக் இடைவெளியை அடைக்கிறது மட்டும் இல்லாம அந்த விரிசல் அடுத்து இன்னும் வளர விடாம தடுக்க உதவுது. டெக்னிக்கலா இந்த கிராக்கை ரிப்பேர் பண்ற முறைக்கு எபாக்சி கிரவுட்டிங்னு பேரு. இதை தொடர்ந்து இந்த ஈபாக்சி ஒரு நல்ல வாட்டர் ப்ரூஃப், ஹீட் ப்ரூஃப், கெமிக்கல் ப்ரூஃப், கரோஷன் ரெசிஸ்டன்ஸ்ங்கிற பல காரணங்களால ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், பைக்ஸ், கார்ஸ், மிஷினரிஸ், கேஸ் ஃபியூயல் பைப்ஸ்ல எல்லாம் கூட ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக இந்த எபாக்சியை தான் பவுடர் ஃபார்ம்ல பிரைமர் பேஸ் கோட்டாவும் பயன்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. இவ்வளவு எதிர்ப்பு சக்தியுடனும் உறுதித்தன்மையுடனும் இருக்கிற காரணத்தினால தான் கமர்ஷியல் பிளேஸ் ஆன அதிக கனமான பொருள் புழங்கக்கூடிய கெமிக்கல்ஸ்கள் நிறைந்த இண்டஸ்ட்ரீஸ், ஃபேக்டரிஸ்கள் எல்லாம் நீண்ட நாள் நீடிச்சு உழைக்க இந்த எபாக்சி ஃப்ளோரிங்கை பயன்படுத்த தொடங்கி அதுல உபயோகிக்கும் ரெசின்ல கலர் பிக்மெண்ட்ஸ்களை சேர்த்து நமக்கு தேவையான வெவ்வேறு வண்ணங்கள்லயும் கிரானைட், மார்பிள், உட்டன் ஃப்ளோரிங் டிசைன்கள்னு தொடங்கி 3D டிசைன் வரை இந்த எபாக்சில உருவாக்க நம்ம ஆட்கள் டெவலப் ஆயிட்டாங்க. இந்த எபாக்சி ஃப்ளோரிங்க கமர்ஷியல் இண்டஸ்ட்ரீஸ்ல பயன்படுத்திட்டு இருந்தது போக இப்போ சமீபமா மக்கள் வசிக்கும் வீடுகளுக்குள்ள இந்த எபாக்சினுடைய முக்கிய காரணம் இந்த 3D ஃப்ளோரிங் தான். ஆமாங்க, பலரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் கடல் மாதிரியும் பாலைவனம் மாதிரியும் மேகங்கள், மின்னல்கள், விண்வெளி, குழந்தைகளுக்கு பிடிச்ச கார்ட்டூன் பொம்மைகள் போட்ட தரைன்னு தொடங்கி புல்லுல நடக்கிற ஒரு எஃபெக்ட் கிடைக்க புல்லு மாதிரியே தோற்றமளிக்கும் தரைகளும் இந்த எபாக்சி ஃப்ளோரிங்ல உருவாக்கி பயன்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. இந்த 3D டிசைன்களை உருவாக்க முன் தரைக்கு மேல அந்த 3D டிசைன்கள் பிரிண்ட் செய்யப்பட்ட பிளாஸ்டிக் அல்லது ரப்பர் ஷீட்டுகளை தரைக்கு மேல அதுக்கான இடங்கள்ல அதை ஒட்டி ஒட்டப்பட்ட ஸ்டிக்கருக்கு மேல கண்ணாடி போல இந்த எபாக்சி ரெசின் பேஸ்ட ஊத்தி தரையை வலிச்சு தேவைப்பட்டா வேக்ஸ் பாலிஷ் பண்ணா முடிஞ்சதுங்க. எபாக்சி ஃப்ளோரிங் ரெடி. இன்னும் டீடைலா சொல்லணும்னா, இந்த எபாக்சி ஃப்ளோரிங்க புதுசா கட்டுற வீடுகள்ல சிமெண்ட் தரை வலிச்சு காஞ்ச பிறகு அதுக்கு மேலையும் போட்டுக்க முடியும். பழைய டைல்ஸ், கிரானைட், மார்பிள்ஸ் தரைகளுக்கு மேலையும் போட்டுக்க முடியும். ஜஸ்ட் தரையை நீட்டா சுத்தம் பண்ணி ஒரு பிரைமர் கோட், அது காஞ்ச பிறகு 2 அல்லது 3 மெயின் கோட்டிங் அப்ளை பண்ணி நம்ம கேட்ட 3D டிசைன் அச்சுகளை தரைக்கு மேல முன்னரவே ஒட்டி அழகான எபாக்சி ஃப்ளோரிங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த தரையில இருக்கிற நல்லதுன்னு சொல்லணும்னா, முதலிதன் உறுதித்தன்மையும் வாட்டர் ரெசிஸ்டன்ஸும் தான். எந்த ஒரு கடினமான பொருள் மேல விழுந்தாலும் அவ்வளவு ஈஸியா டைல்ஸ், கிரானைட்ஸ்களை போல உடையாது. அதோட வாட்டர் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறதுனால எதையுமே உறிஞ்சாது. சோ கண்டிப்பா எந்த கரையும் உறிஞ்சாது. இதனாலேயே இதை மெயின்டைன் பண்றது ரொம்பவே ஈஸி. இதனுடைய லைஃப் டைம் இண்டஸ்ட்ரீஸ்களை பொறுத்தவரை 5 இருந்து 7 வருஷம் உழைச்சா வீடுகள்ல மினிமம் 10 வருஷமாவது உழைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ இருக்கிற கொரோனா காலத்துக்கு ஏத்த மாதிரி இந்த தரைகள் பாக்டீரியா மற்றும் ஜெர்ம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆக மருத்துவம் சம்பந்தமான கட்டிடங்களுக்கு இந்த தரை ரொம்பவே சிறந்தது. டைல்ஸ், கிரானைட் தரைகளை போல ஒரு கல்லு இன்னொரு கல்லோட இணையற இந்த ஜாயிண்ட் மாதிரியான அமைப்பெல்லாம் இந்த ஈபாக்சி ஃப்ளோரிங்ல கிடையாது. சோ 3D ஃப்ளோரிங்க டைல்ஸ்ல போடுறதை விட இந்த ஈபாக்சி ஃப்ளோரிங் அந்த 3D டிசைனோட அழகை இன்னும் கொஞ்சம் பெட்டராவே எடுத்து கொடுக்கும். இதனால தான் நிறைய ஷோரூம்ஸ், ஹோட்டல்ஸ்னு அதிக மக்கள் கூடக்கூடிய பகுதிகளில் ஒரு டெக்கரேட்டிவ் பர்பஸ், அலங்கார பொருளா இந்த தரைகளை பயன்படுத்த தொடங்கிட்டாங்க. இன்னும் சில நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அழகு என்னைக்குமே ஆபத்து தாங்கிறத உண்மையாக்குற விதமா இதன் குறைகள் அமைஞ்சிருக்கு. அதையும் பார்த்துருவோம். முதலாவதா, இந்த ஈபாக்சி தரைக்கு மேல வெறும் கால்ல நடக்கலாமா? என்ன கேட்டா கண்டிப்பா கூடாது. காரணம், இந்த கெமிக்கல்ஸ் கலவையில இருக்கும்
டேஞ்சரஸான 𝐓𝐫𝐞𝐳 ஒரு கெமிக்கல் தான். இந்த கெமிக்கல்ஸ் எந்த அளவுக்கு ஆபத்தானதுன்னா, நம்ம வீடுகள்ல வெறும் தரையில படுக்கிற மாதிரி இந்த 𝐓𝐵 கெமிக்கல் சேர்க்கப்பட்ட தரைக்கு மேல படுத்தா அதிகப்படியா கேன்சர் மாதிரியான நோய்களும் நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகளும் கூட வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குன்னு கூறப்படுது. ஆனா இப்போ பல எபாக்சி இண்டஸ்ட்ரீஸ் அவங்க உபயோகிக்கும் கலவையில ஆபத்தான கெமிக்கல்ஸ்கள் சேர்க்கப்படுறதை கம்மி பண்ணிட்டோம்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. சோ என்ன பொறுத்தவரை நீண்ட நாள் வெறுங்கால நடக்க இந்த எபாக்சி தரைகள் உகந்தது கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். அடுத்த இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இந்த தரை போடும் போதும் போட்ட பிறகும் ஒரு 2-3 வாரங்கள் வரைக்கும் கூட ஸ்ட்ராங்கான கெமிக்கல் ஸ்மெல் இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த ஸ்மெல் 100% ஆரோக்கியமானது கிடையாது. ஒருவேளை இந்த எபாக்சி ஃப்ளோரிங் தான் நீங்க பயன்படுத்த போறதா இருந்தா முடிஞ்சவரை லோ VOC சர்டிபிகேட் இருக்கிற கெமிக்கல்ஸ் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கான்றத உறுதிப்படுத்திக்கோங்க. இந்த எபாக்சி தரைகளை போடுறதுக்கு ரெகுலர் வீடுகளை கட்டுற கான்ட்ராக்டர் கிட்ட போகாம எபாக்சிக்குனே ஸ்பெஷலிஸ்டா இருக்கிற கான்ட்ராக்டர்ஸ் கிட்ட போறது ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். செலவை பொறுத்தவரை இந்த தரையை போடுறதுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் 110 ரூபாயில இருந்து தொடங்கி 1500 ரூபாய் வரைக்கும் மார்க்கெட்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. எபாக்சி ஃப்ளோரிங்கிற ஒரு வகை அட்டகாசமான தரை நம்ம ஊர்ல பயன்படுத்துறத பத்தியும் அழகின் பின் இருக்கும் ஆபத்தை பத்தியும் உங்க நண்பர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்களை மீட் பண்றேன். நான் சிவில் இன்ஜினியர் கிஷோர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.